நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை நமக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. நன்றி அப்பா. நீரே எங்கள் பக்கபலனா இருக்கிறீர், நீரே எங்கள் துணையா இருக்கிறீர், நீரே எங்கள் கேடகமா இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நன்றி அப்பா. எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவரே. ஆறுதலின் தெய்வனே நன்றி அப்பா. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. சொல்லுங்க. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. சொல்லுங்க. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பே. ஆமென். வாசலில் காத்திருப்பே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. நன்றி அப்பா. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுங்க. தாவீது சொல்றான், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் நித்திய நாள் கடெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் நித்திய நாள் கடெல்லாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி. உள்ளத்தினாலத்தில் அந்த அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு முறை அவருடைய சமூகத்துக்கு வரும்போதும் அவருடைய தியாகத்தை நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவருடைய தியாகம் தான் இன்னைக்கு அவருடைய பிள்ளையா நம்மளை மாற்றி இருக்கு, நீதிமானா மாற்றி இருக்கு. அவருடைய ரத்தத்திற்காய் நன்றி சொல்லுங்க. அப்பா உங்க ரத்தத்திற்கு நன்றி. இயேசுவின் ரத்தத்தை ஆராதிக்கிறோம். வல்லமை 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 நதியாய் பாயட்டோர ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள
ஜீவ தண்ணீர் நதியாய் பாயட்டும். ஜீவன் அழியாமை நதியாய் பாயட்டும் பாயட்டும். ரப்ரகா பரபர பலதரபர ஷிபரக பரபல தரப. ஹல்லேலூயா. லப்ரகா பரபல தரபர பரிக பரதரபர ஷிபரபர பலதரதர. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். சொல்லுங்க. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் மழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நன்றியப்பா, உங்க அன்பு எங்க உள்ளம் பொங்குதப்பா. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரிபலதர ஷபரக பரிபரதர பலதரதரவா. ஹல்லேலூயா. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ உம்மை வணங்குகிறோ. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம். சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். சொல்லுங்க. உங்க சமூகம் குடியிருந்து சத்தியத்தை எப்படி பண்றேன்? உணவாக்கினேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. உங்க சத்தியம் தான் எங்க உணவு. உங்க வார்த்தை தான் எங்களுக்கு உணவு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நிலைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆமென். அப்பாவுடைய வார்த்தையை பேசும்போதே அற்புதம். ஹல்லேலூயா. உம் வசனம் தியானம் செய்து. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரேப்ரகா பரபலதர பரஷி பரபலதரப. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம். நன்றியப்பா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்லுங்க ஆசையோடு. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. நன்றியப்பா. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Hallelujah. Love you, Daddy. Rebraka baratura barasha baraka barabaladara. Hallelujah. நன்றியப்பா. அழகானவர் இயேசு அழகானவர். அப்பா பார்த்து சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சொல்லுங்க. அழகானவர் இயேசு அழகானவர் அருமையானவர் நேசரினிமையானவர். ஆமென். 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 இயேசுப்பா ரொம்ப அழகா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் 1000 சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆனா சிலர் நினைச்சுக்கிறாங்க இயேசுப்பா அழகா இருக்க. ஆனார் பிதா
வந்து ஒரு ஏதோ முதிய தோற்றம் வைத்து ஒரு வயசானவர் போல இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஹல்லேலூயா. பிதாவின் தற்சொரூபம் தான் இயேசு. பிதாவை போலதான் இயேசு இருக்கிறார். அவரை போலதான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரே எப்படி இருக்காருன்னா பிதா எப்படி இருப்பார்? அவர் வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பானவர். அவர் அழகில் சிறந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி, போற்றி போற்றி. நன்றியப்பா. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி, போற்றி போற்றி. யெகோவா ராஃபா போற்றி போற்றி, எங்களுக்கு சுகம் தருவீர். சொல்லுங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா போற்றி போற்றி, எங்களுக்கு சுகம் தருவீர், எங்களுக்கு சுகம் தருவீராமே. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி, போற்றி போற்றி. நன்றி அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் போற்றுகிறோம். சொல்லுங்க. போற்றி போற்றி, எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க. யெகோவா ஈரே போற்றி போற்றி, எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி, போற்றி போற்றி. பரலோகத்தில் எப்போ அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இந்த பாடல் எப்போது தொனித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை போல ஆமீன் ஆராதனை பாடல்கள் பரலோகத்துல எப்போதும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆவியில கொண்டு போகும்போது இந்த பாடல்களை எல்லாம் கேட்க முடியும். ஆமீன். சேர்ந்து நாமும் பாட முடியும். ஆமீன். நன்றியப்பா. யெகோவா நீசியே போற்றி போற்றி, என்னாலும் வெற்றி தருவீர். சொல்லுங்க. யெகோவா நீசியே போற்றி போற்றி, என்னாலும் வெற்றி தருவீர், என்னாலும் வெற்றி தருவீர். பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி, போற்றி போற்றி, போற்றி போற்றி, போற்றி போற்றி. நன்றி அப்பா. உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. ரபரபர பலதராஷி பரபரக பரி பலதரதரதர. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. ரபரக உம்மை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே. சொல்லுங்க. என் தெய்வமே, என் இயேசுவே. ரெப்ரபலதர ஷபரக பரபலதர பர லப்ரக பரபலதர பரி பலதர ஷதர பனலனி வாசேல. அந்நிய பாஷையில துதிக்க துதிக்க அபிஷேக நதி பாயுது, அபிஷேக நதி பாயுது. அபிஷேகம் நகத்தடிகளை முடைக்கிறது, முறிக்கிறது. அபிஷேகம் அந்த நாட்கள்ல பரவி கொண்டிருக்கிற அந்த பறவை காய்ச்சல்களை எரிச்சு ஜெபம் எரிக்கிறோம். அபிஷேகம் அந்த கிருமிகளை எரிக்கும். எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். மந்திரவாதங்கள் எரியட்டும். நன்றியப்பா. ஹல்லேலூயா. சோர்வீனை அகற்றிட, சோகத்தை ஜெயித்திட, அவர் பாதம் என்றும் நான் பற்றி கொள்வேன். சொல்லுங்க.
சோர்வினை அகற்றிட சோகத்தை ஜெயித்திட அவர் பாதம் என்றும் நான் பற்றி கொள்வேன். கரம் என்னை தாங்கிடும் நேரத்தில் என் வாழ்வில் ஆனந்தமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திட்ட நேரத்தில் வார்த்தை ஆனந்தமே. நன்றி அப்பா, உங்க வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது. இப்படி கோளும் இப்படி தடியும் எங்களை தேற்றுகிறது. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில இப்ப அபிஷேகத்தால் கட்டு உடைய போது அபிஷேகம் பெறாதவங்க இப்போ அபிஷேகத்துல நிறைய போறீங்க. நல்லா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்லா அந்நிய பாஷையில பேச போறீங்க. அடுத்தடுத்த லெவல்ல கர்த்தர் உங்களை ஊற்ற போற. அடுத்தடுத்த லெவல் அனாயிண்டிங்க ஊத்த போறார். Glory, glory, glory. மகிமை, 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 மகிமை. எல்லா வலுசற்ப எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா மரண ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். பாதாளத்தின் ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எரியட்டும். எல்லாம் கண் பொறாமை ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை. நல்ல நல்ல ஆவியில நிறைஞ்ச, ஆவியில நிறைஞ்சு Ura framadara shabaraka baladara kabari baladara kabarabaraba. Lufroka barabaladara bari balatura bara shabareka balatura barakaba. Nalla அந்நிய பாஷையில bring the Holy Ghost, bring the Holy Ghost. Rabraka balabari baladaraba. Glory, glory, glory. இது கட்டுகள் உடைகிற நேரம். கட்டுகள்லாம் எரியுது, 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 எரியுது. அபிஷேகத்தால் கட்டுகள் எரியுது, எரியுது. மரண கட்டுகள் எரியுது. மரண படுக்கை மாறுகிறது. Glory, 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 glory. தேவ பிரசனம், தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. தேவ மகிமை முதுமை தோற்றத்தை மாற்றி இளமையாக மாற்றுகிறது. ஜீவன் அழியாமை. ஓ ரே எலும்புகள் பலனடையுது, எலும்புகள் பலனடையுது. தேவ மகிமை எலும்புகளை பலனடைய செய்கிறது. Glory, 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 glory. La fraka farabalada raba shabarika balebarika balada raba. எல்லா லிவர் கேன்சர் எரியட்டும், எரியட்டும். போன் கேன்சர் எரியட்டும், எரியட்டும். எரிஞ்சு போட்டு, எரிஞ்சு போட்டு, எரிஞ்சு போட்டு. ரத்தத்துல இருக்கிற எல்லா கேன்சர் கிருமிகள்லாம் எரியட்டும், எரியட்டும். சுகர் கிருமிகள்லாம் எரியட்டும், எரியட்டும். ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர். தண்டுவடத்துல இருக்கிற எல்லா கேன்சர் கட்டிகள்லாம் எரியட்டும், எரியட்டும். லே மா காதா ராஷா தா ராகா பாலா பாரிகா பாலா பாராகா லோ ஃப்ரோகா பாரா பாலா பாரிகா பாலா தாரா பாராகா பாலா துராபா லே பிராகா மாதா ராஷா பாராகா பாரி பாலா தாராபா. ஒரு மனத்தின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஒரு மனதை கெடுக்கிற குடும்பங்கள்ல, ஒரு மனதை கெடுக்கிற சபைகள்ல, ஒரு மனதை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா அந்தகார ஆவிகளை எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். நன்றி அப்பா. ரபரகா பரபலதர பரபலதர பரகபரி பெததரபா லோஃப்ரோகா பரபரபலதர பரி பலதர பரகபரி பலதுர பரதர லெப்ரகா பரஃபல பரிகா பரதுர மதனர ஷிகா பரபலதர கபா. அற்புதம் இத்தரலாய் நடக்கிறது. ரெப்ரகா பரி பலதர கபரி பலதுரபா ஷிகா மகதர லதுர மரகா பலபரிகா பரதுர பெததர
பொருளாதாரத்திற்கு எல்லா கட்டுகள் உடையுது 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 உடையுது. எல்லாம் அந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. செழிப்பின் அபிஷேகம், பெருக்கத்தின் அபிஷேகம். நல்ல நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆவியில நிறைஞ்சு ஆமென் ஆமென் ஆமென். சோந்தரிங்க 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 சோந்தரிங்க. ஆசீர்வாத சோந்தரிங்க சோந்தரிங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றான் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றான் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறியட்டும் 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 முறியட்டும். பாதாள வல்லமைகள் எரியட்டும் எரியட்டும். எல்லா தோல் நோய்கள் மாறி போட்டும், தொழு நோய்கள் மாறி போட்டும். மகிமை 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 மகிமை. க்ளோரி 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 க்ளோரி. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற. ஒவ்வொரு வீடுகளும் ஆசரிப்பு கூடாரமாக ஜப வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடு ஒரு சியோனாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏழு பகல் வெளிச்சத்தை போல ஒரு மகிமை மகிமை. ஏழு சூரியன் வெளிச்சத்தை போல ஒரு மகிமை 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 உங்களை சுற்றி பிரகாசிக்கிறது. Pray the Holy Ghost, pray the Holy Ghost. Pray the Holy Ghost, pray the Holy Ghost. Speak in tongues, speak in tongues. Rebraka badaladu ruka farabala magada rabo shauka rabala dari baraka baradudama le makata rabara shata rabari braka balabo. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை. நீமன பௌதன ஹந்தரோ அதுனா தரீதரபல். ஒவ்வொரு சரீரங்களை வல்லமை, ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரங்கள்ல கால் வரை வல்லமை சுகமளிக்கு வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். உயிர்ப்பிக்க அபிஷேகம் உயிர்ப்பிக்க அபிஷேகம் உயிர்ப்பிக்க அபிஷேகம். ஓ நீக்கான மௌதனா சேதனா ஷேகே வேலாந்தரபல். கட்டுகளை உடைக்க அபிஷேகம், கட்டுகளை உடைக்க அபிஷேகம், உடைக்க அபிஷேகம். எல்லா தலைமுறை சாபங்கள் 7 தலைமுறையாக அப்பா பிள்ளைங்களை தொடர்ந்து எல்லா சாபக்கட்டுகள் எல்லா மாந்திரியங்கள் இயேசு நாமத்தால ரகதான ஷீகா பாராகா தாரா காந்தாரா காந்தரவா. ஓ தலை பிள்ளைகள் மரித்து போகின்ற காரியங்கள் அப்படிப்பட்ட சாபங்கள் இல்லாமல் போகட்டும் இயேசு நாமத்தால. இயேசு நாமத்தால தலை பிள்ளைகளை அப்பா மூட பழக்க கொலை செய்ய காரியங்கள், நதிலேறிய காரியங்கள், நரபிலே கொடுக்கின்ற காரியங்கள், போலி சாமியார்களுடைய காலடியில கொண்டு அப்பா மிதித்து கொலை செய்கின்ற எல்லா மூட பழக்க வழக்கங்கள் இயேசு நாமத்தாலே அழிந்து போட்டு எரிந்து விடாது. எல்லா ஆவிகள் இயேசு நாமத்தாலே, இருளின் ஆவிகள், மூட நம்பிக்கை ஆவிகள் சந்தர உயிர்ப்பிக்க வல்லமை, உயிர்ப்பிக்க வல்லமை, உயிர்ப்பிக்க வல்லமை, உயிர்ப்பிக்க வல்லமை. ஷேகா நந்தரகதனா ஷேகா பராக்ரபல் யசந்தாரா ஷேகா பராக்ரபந்தர் ரியாந்தர் ரிபுகபல் ரேகா நஷேகா பராகதனா ஷியாந்தர் யாந்தர்
ரீகா பலாந்தார காந்தோரா ஷீகா பராகரபல் வல்லமே 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 ஒவ்வொரு சரீரங்கள் சிந்தையை ஆளுகை செய்வதாக அப்பா சிந்தையில காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் குழப்பங்கள் கலக்கங்களை போல வெளியேறட்டும். இயேசு சமாதானம் இறங்கட்டும். சமாதானம் நன்றி பாய்ந்து செல்ல தெளிவான டிசிஷன் எடுக்க கிருபை இறங்கட்டும். ஓ மனதை குழப்பின்ற எல்லா குழப்பத்தின் ஆவிகள் பயங்கள் தேவையற்ற பயங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். அப்பா பிள்ளைங்க கிடைக்க வேண்டிய நன்மைகளும் பணங்களும் பொருளாதார செழிப்பு வந்து சேர்வதாக கரங்கள்ல சொல்லுங்க வந்து சேரட்டும் சேரட்டும். ரேகா ஷீகா பாரா வந்தாரபல் ரேகானா ஷீகா வாரா வந்தாரபல் ரேகானா மனா பாராகா பாராகா பாரா வந்தாரபல் ஏகனா ரியாந்தா ராஷீகா பாரா வந்தாரபல் சிங்காசனத்தின் வீற்று கிடந்தை இறங்கி வருகிறது. அநேக வாழ்க்கை கட்ட புதிதாய் மாற்றுகிறார். புதிதாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இது அவர் உங்கள் நடுவிலே புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் நடுவிலே புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இனி பழைய காரியங்களை கொடுத்து கவலைப்பட வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். என்ன வேண்டாம், பழைய தோல்விகளை, பழைய அவமானங்களை, பழைய வியாதிகளை, பழைய இழந்த காரியங்களை உங்களுக்கு சிலர் பேச தூஷணமான வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை உங்களை குறித்து பேசினார். மனமடிவான வார்த்தைகளை குறித்து கலங்க வேண்டாம். கட்டும் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கின்றார். உங்களுடைய மனாந்தரமான வாழ்க்கை செழிப்பாய் மாறுகிறது. பலவீனன் எளியவன் என்று சொல்லப்பட்ட உங்களுடைய வழக்கை கட்ட விசாரிக்கின்றார். பலவீன கட்ட இறங்கி சிறுமியான ஆத்மா கட்ட விடுவிக்கின்றார். உங்களை அற்பமாய் பேசின நிந்தித்த தூஷித்த உன் சத்துருக்கு எதிராக அப்படிப்பட்ட பொல்லாத நபர்களுக்கு எதிராக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்தி உங்கள் தலையை புதிய எண்ணின அபிஷேகம் பண்ணி இதோ உங்களுடைய பந்தியை ஆயத்தப்பட்டார். புதிய அபிஷேகம், புதிய உயர்வின் அபிஷேகம், புதிய மேன்மையின் அபிஷேகம் இதோ இறங்கி வருகிறது. ஏசு நாமத்தால பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. புதிய துவக்கங்கள் உங்களுடைய எல்லையில உண்டாகிறது. புதிய உயர்வுகள் உங்களுக்கு வருகிறது. ஏசு நாமத்தாலே பெற்றுக்கொள்ளுங்க. புதிய வாகனங்கள் வாங்கிற கிருபை உண்டாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சில பிள்ளைங்க இன்றைக்கு எனக்கு புதிய வாகனம் வாங்க அப்பா வசதி வேணும் என்று ஜெபிக்கிறீங்க. கர்த்தரை போல் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுகிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க. புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலை பொருளாதாரத்தை கொடுக்கின்றார். ஷாலா பாரா காந்தாரா பாரா காந்தாரா ஷீகாரா காந்தாந்தலாபல் தூரா காந்தாரா பாரா கோதுமைகள் கர்த்தர் களஞ்சியங்கள் நிரம்ப செய்கிறார். உச்சிதமான கோதுமை கொடுக்கின்றார். ரீகானா ஷீகா பாராங்கா தைனாந்தராபால் யதானாமா உயர்தர கோதுமையை கர்த்தர் கொடுக்கின்றார். உயர்தரமான போஜன பதார்த்தங்கள், உயர்தரமான பொருள்களை கர்த்தர் கொடுக்கின்றார். நீங்கள் வாங்கி கட்டா வீடுகளில் நீங்கள் வாங்கி நிரப்பாத சகல வஸ்துக்கள் வீடுகளையும் தோட்டங்களையும் நீங்கள் நட்டாத திராட்சை தோட்டங்கள் நீங்கள் இட்டாத கட்டணம் கொடுக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. இதோ அவை வருகிறது, வந்து கொண்டு இருக்கிறது. சேபான் போன் வருகிறது. தர்ஷிஷு குமார்த்தை காணிக்க கொண்டு வருகின்றாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்கள் உங்கள் தயவை நாடி வந்து உன்னை குனிந்து வணங்குவார்கள். உன்னோடு கூட கட்ட இருக்கிறார். அவை எல்லாமே வேறு தேவையில்லை என்று சொல்லி உன்னை குனிந்து பணிந்து வணங்குவார்கள். நான் கர்த்தர், இது என் நாமம், மகிமை வேறு எந்த கிரியைக்கு நான் கொடேன். மகிமை மேல் மகிமை கொடுக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருடைய ஆவிக்குரிய வழி கட்ட புதுப்பிக்கிறார் புதுப்பிக்கிறார் புதுப்பிக்கிறார். ஒரு புதிய வழி இறங்கியிருது. காண்டாமிருகத்துக்கு ஒத்தவள் சர்ப்பங்களை மிதிக்க சத்திரின் எல்லாவரையும் மேற்கொள்ள வல்லமை இறங்குது. ஆகா பேசவே அறுவறுப்புகளை மேற்கொள்ள இறங்குது. வல்லமை தீமையை சைக்கு வல்லமை இறங்குது. ஷாலா தானா ஷீக்கி அங்கா ரங்கா ரங்கா தானா ஷீகா வாரா கந்தரபால் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை. ஓரியந்தரா ஷீகாரா கந்தனா ஷீகாரபா ஷாராபாரா கந்தாரி கந்தாரி கானா அந்தராங்க பரகா தாராபா நிமினா மந்துனா அந்தரபா. எல்லா மந்த ஆவிகள் இப்பொழுது மாறுகிறது. எல்லா மந்த ஆவிகளுக்கு பல கட்ட சுறுசுறுமை ஆவி கொடுக்கின்றார். ஏசு நாமத்தாலே அப்பா பிள்ளைகிட்ட கிரேஸ் எல்லா மந்தாவிகள் செய்ய வேண்டிய திட்டங்களை செயல்பட்டாமல் தடை செய்கிற அதை தாமதப்படுத்தி கொண்டு எல்லா மந்த ஆவிகள் எரிந்து போட்டோம். அப்பா நீங்க பலவத்திலிருந்து கொடுத்த திட்டங்களை
விரைவாய் விரைந்து முடிக்க செயல் திட்டத்தை அதை செயல்படுத்த அப்பா கிருபை இறங்கட்டும், சுறுசுறுப்பு இறங்கட்டும். அப்பா உங்க தரிசனத்தை மிக விரைவாக விரைவான ஓட்டத்தோடு செய்ய கிருபை இறங்கட்டும். கால்கள் அத்தனை இறங்கட்டும். தேவை ஞானம் வேகம் இறங்கட்டும். ஓ ரீகானா ஷீகா பரபா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரங்களின் நன்மைகளை தீவிரமாக பெற்றுக்கொள்ள கிருபை இறங்கட்டும். தீவிரமாக காத்திருந்து உமக்கென்று ஓடட்டும் 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 ஓட்டம் ஓட்டங்கள் புதிய மாற்றம் ஷாரா பாரா கட்டசிலுடைய ஓட்டங்களை துவக்கிட்டாரு. ஓ ரீகானா ஷீகாமா எகுவின் ஓட்டம் துவங்குறது. இயேசுவில் அழிக்க கட்டாரு. எகுவுக்கு கட்டளையிட்டாரு. இதோ எகுகள் கூட்டம் எழும்புகிறது. ஷாதாராகா பராபா யோசபாத கூட்டம் எழும்புகிறது. ஓ ரீகினாசா தனாஷி யங்கர் ருபங்கவால் நீ மினாபா ரூதுனு சந்தர்வா ரீகானா கர்த்தர் அலங்கங்களை கட்ட நெகேமியாக்கள் எஸ்தர்களை கட்ட எழுப்பினார். எஸ்தாக்கள் எழுப்பினார். ஷாரபா அதே திட்டத்தை தேவன் தேசத்திலே நடைமுறைப்படுத்த ஒரு கூட்டத்தை அவர் தேடுகின்றார். இதோ ஒரு கூட்டத்தை கட்ட ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார். ஓ ரீகானா ஷீகாபா தேவனுடைய பரலோகத்தின் திட்டங்களை செயல்படுத்த ஓ கட்ட எஸ்ராக்கள் நெகேமியாக்கள் எழுப்புகின்றார். ஷாலாதாராபா மணல்கள் தேசத்துக்கு தேசம் அனுப்பப்படுகிறது. மாநிலங்கள் மாநிலம் அனுப்பப்படுகிறது. கடிதங்கள் ஊருக்கு செல்கிறது. ஓ ரீகானா பரலோகத்தினால் பரலோக தேவனால் கையெழுத்தைக்கப்பட்ட அந்த பத்திரங்களும் அந்த பேப்பர்கள் இதோ பாஸ் பண்ணப்படுகிறது. பரலோகத்தின் ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்படுகிறது. ஷாதாராபா ராஜாக்கள் ஏற்படுத்தினார். அவரை ஆளுகை செய்கிறவர். அவர் ஞானத்தை கொடுக்கின்றார். ஞானத்தை அவர் பைத்தியமாக முடிக்கப்படுகிறார். ரேகானா ஞானத்தை தந்திரமான ஆலோசனை பிடிக்கிறார். ஷாதா ராபா ராகா தனா மாரா கந்தா ரீகா நாந்தரபா அவருடைய ஆளுமை அது தலைவனுக்கு உள்ளது. ஓ அவருடைய ஆளுமை மாறாதது. அவர் மாறாதவர். அவருடைய கட்டத்துவம் மாறாதது. அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகை மனிதர்கள் உணர்வுடைய கட்ட செய்கின்றார். ஷாதேமா ஒரு கொண்டாட்டம் உண்டாகுது. துன்மார்க்கனுடைய கும்பல் வெட்டி போடப்படுகிறது. துஷ்டன் சங்கரிக்கப்படுகின்றான். பார்வோன் ஒளிந்து நிமித்தமாக தேசத்தில் ஒரு கலிகொலை உண்டாகிறது. ஷாதா ராபா ரேக ஷீகி பேர்கர் அந்த ரம்மதினிகா நீ மீனமோ சத்தனபா அப்பா அதிகாரிகளும் பிரபுக்களும் துறைமக்களும் குடும்பங்களும் தீமின் பக்கம் இல்லாமல் உமக்காக ஓட சத்தியத்தின் பக்கம் இருக்க உண்மையாய் தங்கள் பணியை செய்ய கிருபை இறங்கட்டும். நன்றியப்பா கிருபை இறங்கட்டும். கிருபை இறங்கட்டும். நன்றிய பார பரகா பர பலதட பரி பலதட பர பரி பலதட பா ஊர பர பரதர சிப்ரகா பலதட பரப உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. சொல்லுமா உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் நித்திய நாள்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் நித்திய நாள்களெல்லாம். ஆமென். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. கடந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். புதிய நன்மையினால் நிரப்புங்க. திருமண காரியங்கள் இந்த வாரத்துல நடக்கட்டும். தடைகள் எல்லாம் மாறட்டும். இந்த நாள்ல இந்த வாரத்திலையும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஜீவன் அறியாமை அவங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், வேலை செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நன்றியப்பா என் உதடு உம்மை துதிக்கும் நித்திய நாள்களெல்லாம். சொல்லுமா என் உதடு. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். அன்னாள் ஜெபம் பண்றா. அன்னாள் ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல அன்னாள் ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவர் சமூகத்துல பாரத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா. அவ வாயில இருந்து வார்த்தை கூட வரல. ஏலி அவளை பார்த்து என்ன சொன்னா? எம்மட்டும் நீ குடித்து வெறித்திருப்பாய். அப்படி பண்ண. ஆனா இன்னைக்கு அவளுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினபடியா இப்பொழுது அவளுடைய ஜெபம் எப்படி இருக்கு? அன்னாள் ஜெபம் பண்ணி வாசிக்கலாம். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதான்? கர்த்தருக்குள்ள களி கூறுது. ஹல்லேலூயா. எவ்வளவு துக்கத்துல நீங்க வந்தாலும் சரி, எவ்வளவு பாரத்துல வந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சீயோன்ல என்ன கொடுக்கிறாரு? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஆமென். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது அவளுடைய இருதயம் என்ன ஆகுது? களி கூறுது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள்ள என் வாய் திறந்திருக்கிறது. பகைஞர் மேல் என் வாய் என்ன ஆகுது? என் கொம்பு என்ன? ரெண்டாவது என்னன்னா என் கொம்பு உயர்ந்து இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது நம்முடைய கொம்பு உயருது. நம்முடைய ஸ்தானம் என்ன ஆகுது? உயருது. நமக்குள்ள இருக்கிற மேன்மை அது உயருது. நீங்க தாழ்ந்த நிலைமையில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபிச்சாலும் ஆண்டவருடைய சமூகம் உங்களை என்ன ஆகுது? உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. கொம்பு உயர்ந்துட்டு. ஆமென். பகைவர் மேல் என் வாய் திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல வாயை பேச முடியாம வந்து அழுத அந்த அன்னாள கர்த்தர் எப்படி மாற்றிட்டார்? பகைவர் மேல் வாய் திறந்துட்டு. ஹல்லேலூயா. வாய் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. லேப்ரா கபரதரா ஷிபரா கபரபரதரா. ஹல்லேலூயா. ரப்ரா கபரபலதரா பரபரி பலதரா. ஹல்லேலூயா. பங்க மேல என்ன? வாய் திறந்து இருக்கிறது. விசுவாச வார்த்தை. ஹல்லேலூயா. பயந்து பயந்து அழுதுகளை விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்துல என்ன செய்யணும்? நம்ம வாய் திறந்துடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். நம்ம சொல்லணும், ஆண்டவர் வருகை வரை ஹல்லேலூயா ஒருவனை என்னை எதிர்த்து நிற்க முடியாது. பகைவர் மேல வாய் திறந்திருக்கிற வாயை பேச ஆரம்பிச்சிட்ட. ஆண்டவருடைய சமூகத்துல வாயை பேச முடியாம அழுத அந்த அன்னாளை கர்த்தர் ஹல்லேலூயா வாயை திறந்து விசுவாச வார்த்தை பேசும்படியாக தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர நேரம்லாம் நம்முடைய இருதயம் என்ன ஆகும்? களி கூர்ந்து மகிழுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். ஆமென். உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க கூடாது. காலம் ஃபுல்லா அழக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அந்நாள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ஆமென். ஒரு ஆட்டம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அழுதுட்டான், அவ்வளவுதான். அப்புறம் தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டான். விசுவாசத்தோடு அவ வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டா. வார்த்தை எல்லாம் பேச ஆரம்பிச்சா. ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி ஏராளமான வார்த்தைகளை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கடன்ல இருக்கிறீங்களா? பேசுங்க. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன்.
நான் கடன் கொடுப்பேன். நான் கடன் கொடுக்கிறவனா கர்த்தர் என்னை மாற்றுவார். கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுக்காக நீங்க தெரியாம ஒரு இஎம்ஐ எது வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு கிடையாது. அது நீங்க உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் வாங்கிட்டீங்க, வேற வழி இல்லை, வாங்கிதான் ஆகணும். நிறைய பேர் இன்னைக்கு லோன்ல வீடு கட்டுறாங்க, ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் நம்ம விசுவாசத்தோட பேசணும். நான் கடன் வாங்க மாட்டேன், கடனே வாங்காத அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பேசணும். பலவீனம் இருக்குதா, உடனே ஐயோ அது வருமோ இது வருமோன்னு சொல்ல பேசக்கூடாது. வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. கர்த்தரின் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். வியாதி என்னை விட்டு விலக்குவார். சொல்லிக்கிட்டே இருங்க, வியாதி என்னை விட்டு விலக்குவார், வியாதி என்னை விட்டு விலக்குவார். ஆண்டோடைய சமூகத்தில் நல்ல அந்நிய பாஷையில பேசி வியாதியை என்னை விட்டு விலக்குவார். நான் ஆரோக்கியமாய் இருப்பேன், வியாதி பட்டிருக்கிறேன் என்று நான் சொல்வதில்லை. பேசுங்க, வாயை திறந்து. அண்ணால் வாய் திறந்துட்டு அல்லேலூயா ஆமென். வாயை திறக்காத துக்கத்தில் இருந்த அன்னாளை மகிழ்ச்சியாக்கி கர்த்தர் அவருடைய வாயை திறக்க செய்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, வேறொருவரும் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் தேவனை போல் ஒரு கண்மனையும் இல்லை, தேவனை போல ஒரு கண்மனை யாருமே இல்லை. ஆண்டோட சமூகத்தில் அடுத்தது என்ன பண்றான்? புகழ்றான். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து அப்பாவை புகழ்றா. உம்மை போல பரிசுத்தர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. உம்மை போல் வேறொரு தெய்வன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க. உம்மை போல் வேறொரு தெய்வன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க. நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. சொல்லுங்க. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அண்ணால் என்ன பண்றான்? அப்பாவை புகழ்றான். உம்மை போல ஒரு பரிசுத்தவான் யாருமே இல்லப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல அவரை பரிசுத்தம்னு சொல்லும் போது நம்மளை தாழ்த்துறது கிடையாது. அல்லேலூயா. நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீர்தான் பரிசுத்தர், கிருபைதான் எல்லாம். அதுல அடுத்த சொல்றான், நீர்தான் ஒருவரே பரிசுத்தர், என் தேவனை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. நீரே கண்மலை, நீரே என் கோட்டை. தாவீது சொல்றான் 91 சங்கீதத்துல, நீர் அடைக்கலாம், நீர் என் அடைக்கலாம், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலாம், நான் நம்பி இருக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணணும்? நல்லா அவரை புகழணும். அல்லேலூயா. விசுவாச வார்த்தையை சொல்லணும். நீரே என் கண்மலை, கண்மலை, நீரே என் கோட்டை, நான் நம்பும் கண்மலை நீர்தான். நான் அவன் தாவீது சொல்றான், நான் எப்போது வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஆமே. நான் எப்போ கண்மலைன்னா என்னது? ஒரு பிரச்சனை வரும்போது உள்ள வந்து அடைக்கலம் புகருகிற ஒரு இடம், அதுதான். ஆமே. நமக்கு அடைக்கலம் வேற எங்கேயுமே இல்ல, எந்த மனுஷன்ட்டையும் இல்ல, அப்பாட்ட. அல்லேலூயா. பிரச்சனை வந்துட்டுன்னா உடனே எங்க ஓடி வரணும்? ஆண்டோடைய சமூகத்துக்கு, சீயோனுக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. சீயோன்ல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த சீயோன்ல வந்திருக்கிற, இந்த ஆன்லைன் மூலமா இந்த சீயோன்ல இணைந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை மகிழச் செய்வேன். அன்னாளின் துக்கத்தை மாற்றி அவளை கம்பீர பாடச் செய்த நான் உன் துக்கத்தை மாற்றி
உன்னை ஆர்ப்பரிக்க செய்வேன். தொடர்ந்து வாசிக்கலாம். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். புறப்பட வேண்டாம். ஞானமுள்ள தேவன், கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தமானவை. அவர் செய்கைகள் யதார்த்தமானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்னாள் சொல்றா, ஹல்லேலூயா, சத்துருக்களை பார்த்து சொல்றா, இனி நீ பெருமையா பேசாத. பேசுறதுக்கு ஒன்ட்ட ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் என் கொம்பை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் என் நிந்தையை மாற்றி விட்டார். இனி உனக்கு பேச அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹல்லேலூயா. பேச ஒரு காலம் இருந்தா அடங்க ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் ஞானமுள்ள தேவன். ஆமென். பலவான்களின் வில் முறிந்தது. பலவானின் முன் வில் முறிந்தது. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். தள்ளாடினவர்கள் பலத்தால் இடை கட்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துல சீயோன்ல தேவ பிள்ளைகளுடைய தள்ளாடின முழங்கால்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? பலனடைய செய்கிறார். ஆனால் எதிரிகளுடைய வில் முறிந்தது. சொல்லுங்க, ஆண்டோடைய சமூகத்துல சொல்லுங்க, எனக்கு எதிரா பேசின எல்லா சத்ருவின் வார்த்தைகள் முறிந்தது. எனக்கு எதிராக வைத்த அந்த மந்திரவாதங்கள் முறிந்தது. பலவானின் வில் முறிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை பலத்தினால் இடை கட்டி இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். வேகமா. ஹல்லேலூயா. இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியா இருந்தவர்கள் இனி பசியாகிறார்கள். இனி பசியா இருப்பதில்லை. மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டார். பலட்சியம் என்றால் ஆர்சி மொழிபெயர்ப்பில் சொல்லுது, ஒன்றுமில்லாமல் போனார். ஹல்லேலூயா. உங்களை யார் நீங்க ஒண்ணும் இல்ல, நான் தான் எல்லான்னு சொல்றவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். சத்துருக்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றவன் பசியினால் வாட பண்ணுவார். ஆனால் நீதிமானை கர்த்தர் பசியினால் வாட விட மாட்டார். பசி உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? ஆண்டோடைய சமூகத்திலே திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் போது ஜெபிக்க ஆண்டோடைய பிரசன்னத்துல ஆமென் துதிக்க அவரோடு உறவாட உங்கள் குறைவுகள் மாறும். குறைவுகள் நிறைவாய் மாறும். பசி உள்ள உங்களை அவர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது. உங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது. ஆமென். அவர் நிறைவாய் நடத்துவார். சத்துருக்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஆமென். பாதாளத்துல இறங்க பண்றதும் அவர்தான், ஏற பண்றதும் அவர்தான். ஹல்லேலூயா. அவரே கொல்லுகிறவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டோடைய சமூகத்துல நம்மை உயிர்ப்பிக்கிறார். பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சத்ருவை கர்த்தர் தரை மட்டும் தாழ்த்துகிறார், தேவ பிள்ளைகளை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அவர் என்ன பண்றார்? ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்முடைய தரித்திரத்தினாலே அவர் தரித்திரரானார். நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்காக அவர் சிலுவையிலே தரித்திரராயிட்டார். அதை நினைக்கணும். ஆமென். என் அப்பா எனக்காக தரித்திரராயிட்டார். என் அப்பா எனக்காக தன்னை தாழ்த்தினார். அவர் எப்படி தாழ்த்தினாராம்? சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். அவர் என்ன பண்ணாரு? அவர் பாதாளத்துக்கு இறங்கினார். அவர் மீண்டும் ஏறினார். எங்க போனார்? பாதாளத்துல இறங்கி பாதாளத்துல கிடந்த, கீழே கிடந்த, ஒண்ணு இல்லாம கிடந்த நம்மை தூக்கி உன்னதத்துல அவரோடு கூட
உட்கார பண்ணினார். தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையிலே சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். அவர் சிறியவனை எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். மகிமையான சிங்காசனத்தை அவர் சுதந்தரிக்க செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, அவர் எங்களை மகிமையான சிங்காசனத்தை சுதந்தரிக்க செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை இப்ப நீங்க கீழே இருக்கலாம், உங்க பிசினஸ் கீழே இருக்கலாம், உங்களை சத்துருக்கள் நகைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. உன்னை மேன்மையாக வைப்பேன். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுங்க, அவர் என்னை ஆமென் என்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். நித்தியமா என் பாத்திரம் நிரம்பி வழியும். அவர் எனக்காக மகிமையின் சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமீன். அதற்காக தான் தேவன் இந்த பூமியில இறங்கி வந்து சிலுவையின் மரண பரியந்த நமக்காக தன்னை தாழ்த்தினார். பாதாளத்துக்கு இறங்கினார். சிறைப்பற்றவர்களை சிறையாக்கினார். ஹல்லேலூயா. நம்மை விடுதலை ஆக்கினார். சிறைப்பட்ட நம்மை சிறையிலிருந்து விடுதலை ஆக்கி கீழே கடந்த நம்மளை அவர் தூக்கி உன்னதத்தில் அவரோடு உட்கார வச்சிட்டார். அன்னால் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. பெண்ணினால் அவரை என்ன பண்றா, ஒவ்வொரு ஆண்டும் அவங்க ஆலயத்துக்கு பலி செலுத்த போகும்போதெல்லாம் என்ன பண்றா, விசனப்படுத்துவாள். ஹல்லேலூயா. அவளை வேதனைப்படுத்துவா, காயப்படுத்துவா. ஆனா நாள் ஒன்று வந்தது, ஆண்டோடைய சமூகத்துல அவள் கண்ணீரை ஊற்றிவிட்டாள். அவர் அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய சிங்காசனம் உயர்ந்தது. அன்னாளை கர்த்தர் உயர்த்தினார். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்தார். அதற்கு பின்பாக 5 குழந்தைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அவளுக்கு மகிமையான சிங்காசனத்தை கொடுத்தார். மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஆமென். அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எங்களை உயர்த்துவார். எங்கள் பிசினஸ் எழும்பும், எங்கள் சரீரம் உயிரடையும், எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை செழிக்கும். ஆமென். எங்க வாழ்க்கையில தரித்திரம் மாறும். அவர் எங்களை செழிக்க பண்ணுவார். அவர் எங்கள் கண்மலை. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கீழே கடந்த என்ன மேல ஹல்லேலூயா தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்த உயர்த்தி விட்டிராமே. கீழே கடந்த நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். ஆமென். கீழே கடந்த என்ன மேல தூக்கி வைத்தி மேல கிருப தந்த உம்மை துதிப்பாமே. நன்றியப்பா. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவர் மேல அபிஷேக தைலம் இறங்கி வருவதாக. எல்லா கட்டுகள் உடையட்டும். எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் எரியட்டும். எல்லா பலவீனங்கள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும், 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 உடையட்டும். நன்றியம்மா. ஹல்லேலூயா. Praise the Lord. Baraka bara bala dara barika bara dara ba. Ula bara dara ba shi baraka bari bala dara baraka bari bala dara kaba. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா. நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இழந்த பலன் திரும்ப வரட்டும், இழந்த பலன் திரும்ப வரட்டும். குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற பொல்லாத கிரியைகளாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஆமீன். பெருக பண்ணுங்க. பெருக்கத்தின் அபிஷேகத்தை நிரப்புங்க. பசி உள்ளவர்களை ஆமீன் திருப்தி ஆக்குங்கப்பா. திருப்தி ஆக்குங்க, நிரப்புங்க. செழிக்கட்டும். ஒவ்வொரு கடன் பிரச்சனைகளும் மாறட்டும். மழட்டு கற்பங்கள்
உயிரடையட்டும். திருமண தடைகள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஆமீன். தொழில இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும். கட்டுகள் உடையட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கை செழிக்கட்டும். ஒவ்வொருவரையும் மகிமையான சிங்காசனத்தில் அமர பண்ணுவீராக. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all.